இன்ஸ்டாகிராம்ல ஒரு பொண்ணு ஒரு நாள் பேசுனதுல என்ன போலீஸ் கேஸ் வர கொண்டு போய் விட்டுருச்சு. அந்த போலீஸ்க்கு A to Z எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துட்டேன். அந்த பொண்ணுக்கு பண்ண மெசேஜ் கொண்டு நான் எல்லாமே கொடுத்துட்டேன். அந்த 500 போட்ட பையனோட நம்பரும் சரி, 2K போட்ட பையனோட நம்பரும் சரி, எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எந்த ஊரு அப்படின்னு கேட்டாங்க. நான் திருச்சி அப்படின்னு. என்னோட பேசிக்கிட்டே இது பண்ணியிருப்பாங்க போல. ஈரோடு பக்கம் காட்டுது. அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான். ஒன்ன தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னாங்க. நான் சொன்னேன், உண்மையாலுமே சொல்றேங்க, அந்த பொண்ணை பத்தி எனக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. நான் இப்போ எங்க அக்கா வீட்டுல இருக்கேன், சேலத்துல இருக்கேன். ஸோ அதனால காட்டியிருக்கலாம். என்னோட ஆதார் கார்டுல இருந்து, டிரைவிங் லைசன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் அமுச்சுட்டேன். பரவாயில்ல, அவங்க சந்தேகப்படுறது தப்பு கிடையாது இல்ல. ஸோ எல்லாத்தையுமே அமுச்சு விட்டேன். லாஸ்ட்ல அந்த பொண்ணை 1 டேல புடிச்சிட்டாங்க. மதுரை பக்கம் இருந்தது. எனக்கு அந்த பொண்ணு மேல அவ்வளோ கோபம் வருது. போறதுதான் போரு, என்ன ஏன் இழுத்துட்டு போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா, யாரையுமே எதுவுமே தெரியாம இன்ஸ்டாகிராம்ல யார்ட்டையுமே பேசவே பேசாதீங்க. பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசி காசு பிடுங்குற கும்பலும் இருக்கு. நம்மள மாட்டி விட்டு போயிடுவாங்க. ஸோ சேஃபா இருங்க. அந்த பொண்ணு பிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு போட்டோலாம் நம்ம போட வேணாம். ஒரு 16 வயசு தான் ஆகுது. ஸோ யாரையுமே ஏமாத்த வேணாம். படிக்கிற வயசுல படிங்க, லவ் பண்ற வயசுல லவ் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். யாருமே இந்த மாதிரி சிக்கிறாதீங்க.